தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை விரைவு செய்திகளாக பார்க்கலாம். தமிழ்நாட்டில் 7 துறைகளில் முடிவுற்ற திட்டப்பணிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திருச்சி துவாக்குடி சிட்கோ வளாகத்தில் அமைந்துள்ள அரசு கிளை அச்சகத்தில் 1,82,00,000 ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள கூடுதல் கட்டடத்தை திறந்து வைத்தார். இதேபோல் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் 180 நபர்களுக்கு உதவியாளர் பணியிடத்திற்கான பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன், தலைமை செயலாளர் திரு சிவ்தாஸ் மீனா ஆகியோர் உடனிருந்தனர். செந்தில் பாலாஜி வழக்கில் அமலாக்கத்துறை விளக்கம் அளிக்க மேலும் 1 வாரம் அவகாசம் அளித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அமலாக்கத்துறை வழக்கிலிருந்து விடுவிக்க மறுத்த முதன்மை அமர்வு நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக செந்தில் பாலாஜி மேல்முறையீடு செய்திருந்தார். இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் அமலாக்கத்துறை விளக்கம் அளிக்க மேலும் 1 வாரம் அவகாசம் வழங்கியது. மீண்டும் அவகாசம் கேட்கக்கூடாது என அமலாக்கத்துறைக்கு அறிவுறுத்திய உயர்நீதிமன்றம் வழக்கை வருகிற 21ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. சென்னை கோயம்பேட்டில் மக்கள் பயன்படுத்தும் வகையில் பெரிய பசுமை பூங்கா அமைக்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். பசுமை தாயகம் சார்பில் கோயம்பேட்டில் பசுமை பூங்கா அமைக்க வலியுறுத்தி கையெழுத்து இயக்கத்தை அன்புமணி ராமதாஸ் தொடங்கி வைத்தார். இந்த இயக்கத்தில் 10 லட்சம் பேரிடம் கையெழுத்து பெற திட்டமிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய அன்புமணி, கடந்த 30 ஆண்டுகளில் சென்னையில் பசுமை பரப்பளவு 50% குறைந்துள்ளது என்றார். மாநில பசுமை குழு ஏற்கனவே தயாரித்துள்ள மரங்கள் மசோதாவை சட்டமாக நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்திய அன்புமணி, அதன் அடிப்படையில் மரங்கள் ஆணையத்தை உருவாக்க வேண்டும் என்றும் கூறினார். சுதந்திர தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு காவல்துறையில் 23 அதிகாரிகளுக்கு குடியரசுத் தலைவர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் தனிச்சிறப்புடன் பணியாற்றும் காவல் அதிகாரிகளுக்கு குடியரசு தினம் மற்றும் சுதந்திர தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் விருதுகள் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் நாடு முழுவதும் சிறப்பாக செயல்பட்ட காவல்துறை, தீயணைப்புத் துறையைச் சேர்ந்த 1037 பேருக்கு குடியரசுத் தலைவர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த டிஜிபி வன்னிய பெருமாள், ஏடிஜிபி அபின் தினேஷ் மோட்டாக் ஆகிய 2 காவல் அதிகாரிகளுக்கு வழங்கப்பட உள்ளது. மேலும் குடியரசுத் தலைவரின் பாராட்டத்தக்க பணிக்கான விருதுகள் தமிழக காவல்துறையைச் சேர்ந்த 21 பேருக்கு வழங்கப்படுகின்றன. அதேபோல் பாராட்டத்தக்க பணிக்கான விருது தமிழகத்தைச் சேர்ந்த 3 ஊர்காவல் படை வீரர்களுக்கும் வழங்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் இன்று முதல் வருகிற 17ஆம் தேதி வரை கனமழை பெய்யும் என்பதால் மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. கடந்த சில வாரங்களாகவே தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் நல்ல மழை பெய்து வருகிறது. குமரி மாவட்டத்தின் பல பகுதிகளில் கனமழை பெய்துள்ளது. இந்த நிலையில் இன்று தென் மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. வருகிற 17ஆம் தேதி வரை தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் சென்னையில் மிதமான மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. அரக்கோணம் அருகே வெறிநாய் கடித்ததில் சிகிச்சையில் இருந்து வந்த 4 வயது சிறுவன் உயிரிழந்த சோக சம்பவம் நிகழ்ந்துள்ளது. கணபதிபுரம் பகுதியைச் சேர்ந்த பாலாஜி மகன் நிர்மல் வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக அப்பகுதியில் சுற்றித் திரிந்த வெறிநாய் கடித்தது. இதில் படுகாயம் அடைந்த குழந்தையை மீட்டு பெற்றோர்கள் முதல் கட்டமாக காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனைக்கும் பின்னர் மேல் சிகிச்சைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கும் அழைத்து சென்றனர். இந்நிலையில் குழந்தை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தது. இதனை அடுத்து ராபிஸ் நோய் பரவாமல் இருக்கும் வகையில் குழந்தையின் உடலை பத்திரமாக மருத்துவ குழுவினரே 12 அடி பள்ளம் தோண்டி புதைத்தனர். திண்டிவனத்தில் 12ஆம் வகுப்பு பள்ளி மாணவனை காவல் நிலையம் அருகே கொடூரமாக கத்தியால் தாக்கிய திமுக பிரமுகர் உட்பட 5 பேரை போலீசார் கைது செய்தனர். பூதேரி பகுதியைச் சேர்ந்த சந்தோஷ்குமார் இருசக்கர வாகனத்தில் சென்று கீழே விழுந்தபோது சாலை மோசமாக இருப்பதாக கூறி திட்டியுள்ளார். அப்போது அங்கே இருந்த திமுக பிரமுகர் அபி சந்தோஷிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதில் அவர்களுக்கு கைகலப்பு ஏற்பட்டு சந்தோஷ்குமாரை அபி நண்பர்களுடன் சேர்ந்து சவர கத்தியால் கொடூரமாக தாக்கியுள்ளார்.
இதே வேளையில் சண்டையை தடுக்க வந்த புஷ்பராஜையும் அவர்கள் கடுமையாக தாக்கியுள்ளனர். படுகாயமடைந்த சந்தோஷ்குமார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தொடர்ந்து திமுக பிரமுகர் உட்பட 5 பேரை போலீசார் கைது செய்து கடலூர் மத்திய சிறைக்கு அழைத்து சென்றனர். அப்போது காலரை தூக்கிவிட்டு கெத்தாக சென்ற காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நடிகர் சிவகார்த்திகேயன் நடிப்பில் ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் உருவாகியுள்ள அமரன் திரைப்படம் அக்டோபர் 31ஆம் தேதி வெளியாகும் என படக்குழு அறிவித்துள்ளது. நடிகர் கமல்ஹாசனின் ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் மற்றும் சோனி பிக்சர்ஸ் இணைந்து தயாரித்துள்ள இந்த திரைப்படம் மறைந்த ராணுவ வீரர் முகுந்த் வரதராஜனின் வாழ்க்கையை தழுவி எடுக்கப்பட்ட படமாகும். இந்த நிலையில் சுதந்திர தினத்தை முன்னிட்டு படத்தின் மேக்கிங் வீடியோவை படக்குழு வெளியிட்டுள்ளது. படத்தில் முதன்முறையாக சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியாக சாய் பல்லவி நடித்துள்ள படத்திற்கு ஜி.வி. பிரகாஷ் இசையமைத்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது.